புரளும் பொருளும் என்ற தொனிப்பொருளிலே அதிகாரம் வாய்மை குறித்து பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 30 வாய்மை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் தமிழின் தனித்தன்மையை முன்னிறுத்துகிறது. அன்றைய சமூக கட்டமைப்பை, நிர்வாக முறைகளை, சித்தாந்தங்களை, தத்துவங்களை, மரபுகளை அடிப்படையாக கொண்டு இன்றும் மேன்மையான சமூக கட்டமைப்பை, வாழ்க்கை வாழ்வதற்கான நெறிமுறைகளையும் நமக்கு சொல்கிறது. தெளிந்த சிந்தனையை முன்னெடுத்து செல்வது திருக்குறளாம். திருக்குறள் மனித வாழ்வினை செம்மைப்படுத்தும், செதுக்கும், சீர்மைப்படுத்தும் என்றே சொல்லலாம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை என்று சொல்லப்படுவது யாது என்றால், அது பிறருக்கு தீமை இல்லாதபடி யாதொரு சொல்லையும் எப்போதும் சொல்லுதல் ஆகும். நன்மை பயக்கும் எனில் குற்றமே இல்லாத நன்மையை தருவது என்றால், பொய்யான சொற்களும் கூட வாய்மையின் இடத்தில் வைத்து சிறப்பாக கருத தகுந்தவை ஆகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இனி வாய்மை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்மை 291. வாய்மை எனப்படுவது யாது எனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது எது என்றால், யாருக்கும் தீமையில்லாமல் பேசுவதே ஆகும். 292. பொய்மையும் வாய்மையிடத்து புறதீர்ந்த நன்மை பயக்குமெனின், ஒருவர் பேசும் பொய் மொழியில் பிறர் நன்மை அடைவராயின் அப்பொய் மொழியும் வாய்மையே ஆகும். 293. தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன் நெஞ்சு தன்னை சுடும். தன் மனமறிந்து பேசக்கூடாது, பொய் பேசினால் அவனது மனமே சுட்டு கொண்டிருக்கும். 294. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் தலை. உள்ள உறுதியோடு பொய் பேசாமல் வாய்மோடு இருப்பவனை மக்கள் மனங்களில் வைத்து போற்றுவார்கள். 295. மனத்தொடு வாய்மை மொழியின், தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மன உறுதியோடு உண்மையே பேசுபவன் தானமும் தவம் செய்வாரை விட தலை சிறந்தவன். 296. பொய்யாமை அண்ட புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். வாய்மையோடு இருப்பதைப் போன்ற புகழ் இல்லை, அப்புகழே எல்லா அறங்களின் பயனையும் அளிக்கும். 297. பொய்யாமை ஆற்றின், அறம் பிற செய்யாமை நன்று. ஒருவன் பொய்யாமையை மன உறுதியோடு சொல்லாமல் இருப்பான் ஆயின், அறங்களை செய்யாமல் இருந்தாலும் நன்மையே ஆகும். 298. புறந்தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். உடலின் தூய்மை நீரால் அமைவதை போன்றது. உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் உண்டாகும். 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. புற இருளை போக்கும் எல்லா ஒளியும் விளக்கல்ல, பொய்யாதிருக்கும் சான்றோருக்கு ஒளியூட்டும் அகல் விளக்கே விளக்காகும். 300வது திருக்குறள். யாம் மெய்யாய்க் கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற.
யாம் உண்மையாக கண்ட செயல்களுள் உண்மையை பேசுவதுவிட நல்லவை இல்லை. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. குரலும் பொருளும். ஆம், அதிகாரம் வாய்மை குறித்து சிறப்பாக ஒரு பதிவை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து என் ஜெல்லாதர் ஐயா அவர்கள். நன்றி ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.